நண்பர்களே, மகிழ்ச்சியான காலை வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜா சமூக ஆர்வலர் பேசுகிறேன். இன்று பார்த்திங்கன்னா அண்ணன் பச்சூர்லேருந்து வருகை தந்த நந்தியம்மாள் அவருடைய மகன் பார்த்திங்கன்னா நாகண்ணன் தான் வந்திருக்காங்க. அவர் கூட வந்து கோடீஸ்வரன் வந்திருக்காங்க. ஸோ இந்த ஏரியாவுக்கு முதல் முறையாக எங்கள் ஊருக்கு வருகை தந்த இருவரையும் வருக வருக நான் அன்போடு வரவேற்றுவது மட்டுமல்ல, இன்று வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 8, 2026 எங்கள் ஏரிக்கரையுடைய அழகை பார்க்கவும் இவர் ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயுமே பார்த்துருந்தார். இன்று அவர் நேரடியாக மரம் வைக்க வருகை தந்த நல்ல உள்ளத்திற்கு எங்கள் ஊர் சார்பாகவும் ஒட்டுமொத்த சமூக ஆர்வலர்கள் ஓவியர்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இப்பொழுது மரக்கன்று வைக்கின்றார் நாகண்ணன். வாழ்த்துக்கள். வாழையடி வாழையாக மகிழ்ச்சியுடன் வாழவும். இந்த மரக்கன்றில் இலுப்பை மரம் வைத்து கொண்டு இருக்கின்றார். பெரிய மரம், இதெல்லாம் வவ்வாலெல்லாம் உங்களுக்கு தெரியும், இலுப்பை உங்களுக்கு தெரியும். இந்த மரத்தை வந்து அவ்வளோ சீக்கிரம் அறுக்க முடியாது. ஏன்னா தேரெல்லாம் வந்து இந்த மரத்தில் தான் செய்வாங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்கான மரம். புதுப்பேட்டை பக்கத்தில் பார்த்திங்கன்னா இலுப்பை தோப்புனே ஒன்று இருக்கும். இது பிரம்மாண்டமான ஒரு விருட்சகமான இந்த மரம் இன்றைக்கி வேணால் சின்னவனாக்கலாமல் இதில் பல ஆயிரம் விதைகள் விழும். இந்த எங்கெல்லாம் அடிச்சுன்னு போதும் அவன் வளருவான். இவருடைய சந்ததிகளும் அண்ணன் கோடீஸ்வரனுடைய மகன்கள்லாம் பார்த்திங்கன்னா கேள்விப்பட்டேன் டாக்டர்னு சொல்லி. எதுவாக இருந்தாலும் சரி, செய்கிறதுக்கு மனம் இருந்தால் போதும், இல்லாதவங்களுக்கு உதவி செய்தால் போதும். வாழ்க்கையில் வந்து வளர வாழ்த்துக்கள். இதுக்கு முன்பாகவே கோடீஸ்வரன் வந்து சொன்னார், 10,000 5,000 நன்கொடை கொடுத்தேன். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கோவிலுக்கு கொடுக்குறத குறைச்சின்னு இல்லாதவங்களுக்கு சாலையோரத்தில் சாப்பாடு கொடுங்க, பெட்ஷீட் கொடுங்க, பெத்த அம்மா அப்பாவுக்கு சாப்பாடு போடுங்க. சாமி வந்து எத்தனையோ சாமி இருந்தாலும் இந்த சிலை செய்கிற கூட சொன்னார். சாமி என்பது யாரும் இல்லைப்பா, அவனுடைய இதயம் தான். நான் சிலை செஞ்சாலும் இல்லாதவர்களுக்கு யார் உதவி செய்கிறாங்களோ அவர் தான் சாமின்னு சொல்லி இந்த சிலை செய்கிறார் பக்கத்தில் இந்த இடத்துல அவர் பேசியிருந்தார். வேப்பங்குச்சியில் விளக்கியிருந்தார். என்னையா விளக்குறேன்னு கேட்டால், வேப்பங்குச்சி, வேளங்குச்சி, ஆலங்குச்சி அங்கே இருக்குது பாருங்கள், பின்னாடி பக்கம் இருக்குது, அது வேலை மரம். அது என்ன மரம் ரவுண்டாக விட்டுக்கிறேன்னு கேட்டாங்க. இதெல்லாம் வந்து அமெரிக்காவில் 130 ரூபா ஒரு குச்சி. நம்ம பேஸ்ட் வாங்குகிறோம், அதை வாங்குகிறோம், இதை வாங்குகிறோம். அவன் வந்து கார்பரேட் கம்பெனிங்க பேஸ்ட்டை சொல்லிவிட்டு அவன் வந்து ஆன்லைனில் பதிவு பண்ணி வேப்பங்குச்செல்லாம் பார்த்திங்கன்னா அழகாக 130 ரூபா ஒரு குச்சி, 10 குச்சி 1300 கொடுத்து விலகினுக்கிறான் எங்கள் அமெரிக்காவில். ஸோ இயற்கையை நேசிப்போம், மகிழ்ச்சியுடன் வாழ்வோம். அண்ணா அவர்களுக்கு நன்றி. தண்ணி ஊற்றுங்க. அப்படியே உங்களுக்கு தான் நான் கை தரணும், எங்கள் ஊருக்கு என்ன பண்ணுறது. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.